அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் என்பது வைஷ்ணவ சமயத்தின் மிக முக்கியமான தெய்வீக தலமாகும். இத்தலத்தில் பெருமாள் திருக்கோவில் துயில் கொண்ட நிலையில் காணப்படுகிறார். இது பள்ளி கொண்ட பெருமாள் என அழைக்கப்படும் ஓர் அரிய வடிவம். திருக்கோவில் திராவிட கட்டிடக்கலை சிறப்புடன் அமைந்துள்ளது. கோபுரங்கள், மண்டபங்கள் மற்றும் அழகிய சிலைகள் இங்கு பார்வையாளர்களை கவர்கின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா, வசந்த உற்சவம் மற்றும் ஆடி திருவிழா போன்றவை பக்தர்களை பெருமளவில் ஈர்க்கின்றன. இத்தலத்தில் உள்ள தீர்த்தம், புனிதமான காவிரி நதி, பக்தர்களுக்கு பாவ நிவாரணம் அளிக்கும் என நம்பப்படுகிறது. ரங்கநாத பெருமாள் பக்தர்களுக்கு கருணை, அமைதி மற்றும் ஆன்மீக ஒளி வழங்கும் தெய்வீக சக்தியாக இத்தலத்தில் விளங்குகிறார். நிரியஜெட்டு திவ்ய தேசங்கள் என்பது வைஷ்ணவ சமயத்தில் மிக முக்கியமான புனித தலங்களாகும். இவை பெருமாள் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இந்த தலங்கள் இந்தியா மற்றும் அதன் எல்லைகளுக்கு வெளியிலும் பரவியுள்ளன. முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், குஜராத், நேபாளம் மற்றும் ஹிமாலய பகுதிகளில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பெருமாள் தனித்துவமான பெயர்களில் வழிபடப்படுகிறார். இந்த தலங்களை ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் புகழ்ந்துள்ளனர். மொத்தம் 108 திவ்ய தேசங்களில் 106 தலங்கள் பூமியில் உள்ளன. மற்ற 2 தலங்கள் பரலோகத்தில் உள்ளவை. இவை வைஷ்ணவ சமயத்தின் ஆன்மீக பயணத்தில் முக்கிய இடத்தை பெறுகின்றன. 108 திவ்ய தேசங்கள் பற்றிய விளக்கம். மங்களாசாசனம். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பச்சை மாமலையோன், மேனி பவளவாய், செங்கண் திருமுகம் சேயிழையார் செவிவாய், அச்சுதன் அமரர் ஏரே, ஆயர்தம் அழகே, நிச்சலா நின்றனம் பெருமாள், நமக்கே புகழும் திருவே, புகழும் திருவே. நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மிக அழகிய மண்டபங்களும் திருக்குளங்களும் தனி சன்னதிகளும் 21 கோபுரங்களும் 7 சுற்று பிராகாரங்களும் உடைய கோயில். இதில் ஒரு பிராகாரம் மிகவும் சிறப்பித்ததற்காக அதற்கே தனி பெயர் உள்ளது. ராஜகோபுரம். இதிலேயான மிகப்பெரிய ராஜகோபுரம் என்பது பழைய கோபுரம். ஆனால் சித்திரை திருவிழாவின் பிரம்மோற்சவத்தில் புதிய கோபுரம் தொங்க பரமபதம் இதற்கான பெயராக திருப்பதியில் அழைக்கப்படும் தோணிபதமாக கூறப்படுகிறது. சயம்பு சேத்திரங்களில் ஒன்றாக சயன கோஷத்தில் மூலவ பெருமாள் தெற்கு நோக்காக உள்ளார். மூலவின் விமானம் பிரதான விமானமாகும். மதுரகவி ஆழ்வார் பாடிய அனைத்து ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்படும் சன்னதி குறியிடப்பட்டுள்ளது. திருமஞ்சனம் முடிந்ததும் பெருமாள் சன்னதியில் கோபுரவாசல். பெருமாள் 108 திவ்ய தேசங்களில் 106 திவ்ய தேசங்களில் மட்டுமே உளர். மற்ற 2 திவ்ய தேசங்களில் வைகுண்டம் மற்றும் திருப்பார்கடல். வைகுண்டம் என்பது பெருமாள் உறையும் இடம். திருப்பார்கடல் என்பது பெருமாள் உறங்கும் இடம். இவை இரண்டும் பூமியில் இல்லை. எனவே இந்த திவ்ய தேசம் மிக முக்கியமானது. இந்த 108 திவ்ய தேசங்களில் இது முதலாவது திவ்ய தேசம்.